அதனால ஆதாம் ஏவாளோட உலாவினாரு. ஆண்டவருக்கு அது வருத்தம், சஞ்சலம் விட்டுட்டாரு. அடுத்து யாரோட உலாவினாரா? ஏனோக்கோட உலாவினார். ஏனோக்கோட ரொம்ப ஆண்டவருக்கு பாருங்க, அந்த ரெண்டாவது அந்த ஏனோக்கோட உலாவினபடினால்தான், அந்த ஏனோக்கோட உலாவின ஒரு முறை சொன்னோம் பார்த்தீங்களா? ஏனோக்கோட பேசிட்டே இருப்பார். ஒரு நாள் ஏனோக்கு தேவனும் பேசிட்டே இருந்தாங்க. பேசிட்டு ஏனோக்கு எங்க வந்துட்டாரு? இப்போ பரலோக பக்கத்துல வந்துட்டாரு. அப்ப சொன்னாரு, ஏனோக்கு பரலோகம் பக்கம் வந்துட்டேன், இனி எதுக்கு நீ பூமிக்கு போற, என்னோடையே வந்துருன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் தேவன் ஏனோக்கை பரலோகத்துல வச்சு கடைசி கால ஊழியத்துக்காக ஏனோக்கை தேவன் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென் என்று சொல்லாமா? ஏனோக்கோட உலாவினாரு. அடுத்து யாரோடு கூட உலாவினாரு? நோவாவோடு கூட கர்த்தர் உலாவினார். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமோடு கூட கர்த்தர் உலாவினார். அதுக்கப்புறம் மோசேட்ட சொல்றாரு பாருங்க, வாசிப்போ யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வேத வசனம். 25:8 அவர்கள் நடுவிலே நாம் வாசம். நல்லா விளங்கம்மா, தேவனுடைய எதிர்பார்ப்பை சொல்றேன். அதாவது நீங்க சொல்றீங்க தேவன் என்னோட பேசுறது இல்லை, தேவன் என்னோட இல்லம்மா, அப்படி எல்லாம் இல்லம்மா. நீங்க போகணும், அவருக்குள்ள போக போக அவர் பேசுவாருமா. நான் சொல்லியிருக்கேன், பேசிட்டே இருப்பார். முந்தா நேரத்தில் அப்படியே பேசுறாரு, அப்படியே உளுந்துட்டேன் நான். பேசிட்டே இருக்கிறார், உளுந்துட்டேன் ஆண்டவரே. ஏன்னா அந்த சத்தியங்கள், இந்த ஆழமான சத்தியங்கள் இதெல்லாம் கர்த்தர் புது மெசேஜ் இப்போ இந்த வாரத்துக்குள்ள கொடுத்த மெசேஜ் இதெல்லாம். அப்ப இதெல்லாம் பேச 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 எவ்வளவா நீர் மனிதனை சிநேகிக்கிறீர், அதை என்னால் விளங்கி கொள்ள முடிஞ்சிச்சுமா. எவ்வளவா நீங்க மனுஷனை நேசிக்கிறீங்க, அந்த மனுஷனை தன் பக்கம் இழுத்து கொள்றதுக்கு எவ்வளவா நீர் பாடுபடுகிறீர் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன்.